சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து பூமிக்கு தரையிறங்க ஏன் இவ்வளவு பதட்டமான சூழலுக்கு காரணம் தெரியுமா? ஏன்னா கல்பனாவுக்கு நடந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திடக்கூடாது என்ற ஒரு பதட்டம்தான். சுனிதா வில்லியம்ஸ் என்னதான் புகழ்ந்து பாராட்டினாலும் கல்பனா சாவ்லா நம்ம மறக்கவே முடியாது. சிறு வயதிலிருந்தே விண்வெளி மற்றும் விமானவியல் பற்றிய ஆர்வம் கொண்டிருந்தார். அக்காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான தொழில்நுட்ப கல்வி அபரிதமாக இருந்த போதிலும் கல்பனா தனது கனவில் உறுதியாக இருந்தார். கர்னாவில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ண பள்ளியில் தனது பள்ளிக் கல்வியை முடித்தார். பஞ்சாப் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற முதல் பெண் மாணவி இவர். யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரிலிங்டோன் இல் ஏரோஸ்பைஸ் என்ஜினியர் முதுநிலை பட்டம் பெற்றார். பின்னர் கொலராடோ பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அவரது ஆராய்ச்சிகள் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் மற்றும் வானூர்தி சார்ந்த சிக்கல்களுக்கான தீர்வுகளை உருவாக்குதல் தொடர்பாக அமைந்தன. நாசாவில் சிஎஃப்டி விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தார். அங்கு பல முக்கியமான ஆராய்ச்சிகளில் பங்கு பெற்றார். விண்வெளி வீரராக வேண்டும் என்ற கனவை நனவாக விண்வெளி வீரர் பயிற்சிக்கான தேர்வில் கலந்து கொண்டார். நாசா அவரை விண்வெளி வீரராக தேர்வு செய்தது. ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா எஸ்டிஎஸ் சிடிசிஎல் மூலம் தனது முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணத்தில் 15 நாட்கள் 16 மணி நேரம் விண்வெளியில் இருந்து பல்வேறு விஞ்ஞான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் விண்வெளி வீரராக வரலாற்றில் இடம் பிடித்தார். இரண்டாம் விண்வெளி பயணம் கல்பனா தனது இரண்டாவது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். ஸ்டெஸ் 107 பயணத்தில் பல முக்கியமான பரிசோதனைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பிப்ரவரி 1, 2000 அன்று பூமிக்கு திரும்பும்போது விண்கலம் காற்று சுழலில் வெடித்து சிதறி கல்பனா சாவ்லா உள்பட 7 விண்வெளி வீரர்கள் உயிரிழந்தனர். இவருக்கு 2003 இந்திய அரசு அசோக சக்ரா விருது வழங்கிய கௌரவித்தது. நாசாவில் பல விஞ்ஞான ஆராய்ச்சி மையங்களுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது. இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் கல்பனா 1 என 2002 பெயரிடப்பட்டது. கல்பனா சாவ்லாவின் பெயரில் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் உதவித்தொகைகள் நிறுவப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் பல சாலைகள், கட்டடங்கள், கல்வி மையங்கள் அவருடைய நினைவாக அமைக்கப்பட்டுள்ளன. கல்பனா சாவ்லா ஒரு சாதனை மிக்க பெண் விஞ்ஞானியாக மட்டுமல்ல, பல ஆயிரம் பெண்களுக்கு முன்மாதிரியாகவும் உள்ளனர். அவரது பயணம் இன்றும் பலருக்கு உத்வேகமாக இருக்கிறது. நமது கனவுகளை நினைவாக்க நாம் நம்பிக்கையுடன் பாடுபட வேண்டும். எல்லாமே ஒரு நாள் சாத்தியமாகும். இது கல்பனாவின் செம்மையான வார்த்தைகள் ஆகும்.